ஜாதி 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 என்பது நாம் பிறப்பதற்கு முன்பிருந்தே விவாதிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இந்த சமூக கட்டமைப்பு இல்லை. எந்த மதத்திலும் இந்த வடிவமைப்பு இல்லை. சாதி அடிப்படையில் உறவுகளை தீர்மானிப்பது, மன வாழ்க்கையை தீர்மானிப்பது என்கிற ஒரு வாழ்வியல் உலகத்தில் வேறு எந்த சமூகத்திலும் இல்லை. தமிழனாகவும் இவனால் ஒன்று சேர முடியவில்லை, இந்தியனாகவும் இவனால் ஒன்று சேர முடியவில்லை, பாட்டாளியாகவும் இவனால் ஒன்று சேர முடியவில்லை. ஒரே சாதிக்குள் ஒரு சகோதரத்துவமும் மலர்வதற்கு வாய்ப்பில்லை என்கிற நிலையை எது ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் சாதிதான். வள்ளுவ பெருந்தகைக்கு முன்னாலேயே சாதி கூடாது என்கிற கருத்தை இந்த மண்ணில் விதைத்தவர் கௌதம புத்தர். அவர் சொன்னதுதான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற உயரிய கோட்பாடுகள். நாம் யாரும் புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கல. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிற இந்த கோட்பாடு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிறான். ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிற இந்த கருத்தியலை 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் கௌதம புத்தர் சொல்லியிருக்கிறார். கௌதம புத்தர் சுயம்புவாக சொன்னாரா என்றால் அப்படி சொல்ல முடியாது. அவருக்கு முன்னால் அவருடைய முன்னோர் இதை பேசியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் உணர வேண்டிய உண்மை. இப்படித்தான் அறிவு வளர்ச்சி என்பது உருவாகி இருக்கிறது, பரிணாமம் அடைந்திருக்கிறது. ஆகவே சாதி ஆணவ கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு விஜய் சிஎம் விஜய்ன்னு சொன்னால் அது வேற மாதிரி பொருளாகிறது. அதனால தான் கேட்டேன், உங்களுக்கு ஏன் சிஎம்னு பேர் வந்துச்சுன்னா, செட்டிக்குளம் அவங்க ஊர் பேர் ஏதோ செட்டிநாடு ஏதோ சொன்னார். அப்பா பேர் முத்தும் பெருமாள்னாரு. இப்போ மு விஜய்னு போடலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ சிஎம் விஜய்னா திருமாவளவனே சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஆயிரும். இப்போ அவர் இன்னைக்கு ஆணவ கொலையை பற்றி பேசுகிறாருன்னா, இதுக்கு முன்னால் யாருமே பேசலையான்னா எல்லாம் பேசியிருக்கிறாங்க. நம்முடைய இயக்குனர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் படங்களில் ஏராளமாக இந்த சாதி பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் படங்களை திருப்பி போட்டு பாருங்க. அவர் கதையில் அண்ணன் எடுத்தோடனே முருங்கைக்காயினார். அவருக்கு மனசில் நிற்கிறது முருங்கைக்காய் தான். அது ஒரு உத்தி, அவ்வளவுதான். ஆனால் அவர் அந்த படத்தில் சொல்லியிருக்கிற செய்திகள் ஏராளம், ஒவ்வொரு படத்திலுமே. அப்போது இந்த சாதி அமைப்பு கூடாது அப்படிங்கிற கருத்தை நாம் புதுசாக பேசலை, திருமாவளவன் பேசலை. இது ஒன்றும் திருமாவளவனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது. சில பேர் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இவன் வந்த பிறகுதான் எல்லாம் ஜீன்ஸ் போடுறாங்க, டிஷர்ட் போடுறாங்க, கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடுறாங்க, பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களை மயக்கிறாங்க. இதெல்லாம் அரசியலுக்காக பேசுவது. டிஷர்ட் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா? கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா? ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் உடனே பெண்கள் அங்கே பின்னாலே போயிடுவாங்களா? இது பெண்களையே குறைத்து மதிப்பிடுகிற ஒரு விமர்சனம். அது அப்படி அல்ல. காதலுக்கு எந்த வரம்பும் இல்லை. அது ஒரு உயரிய உணர்வு, தூய்மையான உணர்வு. அதை எந்த சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாது. நீ